சமைச்சு தொடங்கியிருக்கு. வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்ணும். சில பொருட்கள் கடையில் வாங்கணும். முடிஞ்சால் பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. நான் சர்ச் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் அங்கேயே விட்டு ஜாலியாக பைக் ரைட் பண்ணி கிளம்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னும் வெயில் மட்டும் லைட்டாக மண்டே போலக்குது. பட் நம்ம என்ஜாய் நல்ல ஒரு ஜாலியான ரோட், யாரும் இல்லை. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ட்ராவல். லெட்ஸ் சீ, வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் மக்களே. பாய். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிற எங்கள் பரிசுத்தமும் கிருபையும் ஆண்டவரே
இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் பரலோகத்தின் தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அதினதின் காலத்திலே அதினதினை நேர்த்தியாய் செய்ய வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலேயும் இந்த 3வது மாதத்திலே அருமையான மகளை ஆண்டவரே சீதாவை வாலிபத்தை அடையும்படியான ஒரு பெரிய கிருபையை தந்திரே கொடான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மகளுக்கு நீர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதத்திலே சொல்வது போல 119 வாலிபன் தன் வழியை எது தன்னை காத்துக் கொள்கிறவனாக ஒவ்வொரு நாளும் இனிமேல் ஆண்டவரே அவர் தொடர்ந்து உடைய சமூகத்திலே நெருங்கி ஜீவிக்க ஜெபிக்க வேதத்தை வாசிக்க தன்னை எதனால் சுத்தம் பண்ண முடியும் என்றால் வேதத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளும் பொழுதுதான் உன்னை நீ சுத்தம் செய்து கொள்ள முடியும், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியும், பரிசுத்த தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்க முடியும். ஆண்டவரே, அந்த ஒரு சிறிய மாபெரும் கிருபை விசேஷம் இறங்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. வல்லமையை ஊற்றும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. பெற்றோர்கள் சந்தோஷம் நேசியும் ஆண்டவரே. சீக்கிரம் எதற்கு என்று கேள்வியை எழுப்ப வேண்டாம் ஆண்டவரே. இது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நமது பிள்ளைகள் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் ஆண்டவராலே செய்ய முடியும். அதை செய்து செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது ஒவ்வொரு நாளும் வளரும் பொழுது ஆண்டவரே கலங்கமில்லாத ஞான பாலை இந்த மகள் அருகி பெருகி வளரும்படியாய் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எப்படி ரெபெக்காளை வாழ்த்தி ஆசீர்வதித்தார்களோ அது மாதிரி ஸ்ரீதாவை நீ கோடியாய் பெருகுவாய் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதுவே நீங்கள் ஆள் போல் பனை போல் எமை போல் செழித்து வளரும்படியாய் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய திரியேக நாமத்தினாலே இந்த மகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சந்தோஷமும் பேசவும் கடவுள் அதிகமாய் ஆசீர்வதிங்க, இன்னும் பலப்படுத்துங்க, பின்புவை ஆசீர்வதிங்க, நன்றாய் படிக்க கிருபை தாங்க. அருமையான ஐயாவை உங்களுடைய கரத்தில் வைக்கிறேன், அவர்களை பலப்படுத்தும். அன்பிக்காக செபிக்கிறேன், அவர்களையும் பலப்படுத்தும். அவருடைய தேவைகள் எல்லாம் பலவீனங்களில் எல்லாம் தேவ கிருபை இருக்கட்டும். அருமையான சகோதர அடித்தார்கள் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை ஆசீர்வதியும் பாதுகாக்கும். அருமையான சாமுடைய துணைவியார் குழந்தைகள் இருவருக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை இந்த நாளிலே கூட நாங்கள் பார்க்க ஆண்டவர் கொடுத்த தயவுக்காக நன்றி. அறியாமோடு வந்ததான பிரசன்காக எங்கள் துணைவியாருக்காக அருமையாக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. யாவரும் ஒன்று கூடி இந்த ராத்திரி வேளையில உங்களை நோக்கி பார்த்து அழைக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழி எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கிறோம். மீதியான வேலை இந்த கரத்தில் வைத்து நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். என்னுடைய சமூகம் எங்களுக்கு முன்னிலையமாக இருக்கட்டும். இந்த இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்களுடைய தேவ கிருபை தங்கியிருக்கும்படியாய் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அருகிய ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானம் நம் மனங்களோடும் விசேஷமான ஞான மகள் ஸ்ரீதாவோடும் குடும்பத்தின் பிள்ளைகளோடும் என்றும் என்றும் எல்லா காலங்களிலும் தங்கியிருக்கிறார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தமானவரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே
யாத்திரையும் கற்று செய்த எல்லாருமே வருவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம்.